திரு சேலமணிகண்டன், எடப்பாடி பழனிசாமி தான் இறங்கி வரணும், அவரே எல்லா தோல்விக்கான காரணமாகவும் மூலமாகவும் இருந்துக்கிட்டு மறுபடியும் எல்லாரையும் கட்சியை விட்டு நீக்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அது என்ன விதமான தலைமைத்துவம் அப்படின்னு கேட்குறாங்க. மாலை முரசு செய்திகள் சேனலுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. திரு சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாம் வெளியே போயிட்டாங்களே அப்படின்னாரு. எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் அப்படின்னு அவங்க வெளியே போகலைங்க. விஜயோட போய் சேர்ந்து வேண்டும், விஜய் வேண்டும் அப்படின்னு போய் நின்னா பணம், பதவி, பொருள் அவங்க எதிர்பார்த்தது எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க போனாங்க. புகழேந்தி ஒரு விஷயம் சொன்னாரு, விஜய் கூட்டணிக்கு பேச வந்தாங்க, அதை உதாசீனப்படுத்தினார். அது அவர் மனசாட்சியை தொட்டு அவருக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன், அவுட் சைடு இன்ஃபர்மேஷன், ஆகாயத்துல இருந்து வந்து சேட்டலைட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிராஸ் செக் பண்ண சொல்லுங்க. 100 சீட்டு எனக்கு கொடுங்க, 2.5 வருஷத்துக்கு நான் தான் முதலமைச்சர், யார் முதலமைச்சருங்கிறது தேர்தலில் நம்ம வெளியே சொல்லக்கூடாது இப்படிங்கிற கண்டிஷனோட தான் திரு விஜய் தரப்புல இருந்து அதிமுக பக்கம் அணுகி வந்தாங்க. அப்ப இது ஆகாது, கிட்டத்தட்ட சபார்டினேட்டா போற மாதிரி கேக்குறாங்க. அப்ப நீங்க உங்க வழியை பார்த்துக்க, நாங்க எங்க வழியை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணி திரு எடப்பாடி பழனிசாமி மறுதளிச்சார். 2வது, ஓ பன்னீர்செல்வத்தை எந்த விதத்திலையும் கடைசி வரைக்கும் கட்சியில சேர்த்தக்கூடாதுன்னு பொதுச் செயலாளருக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தது திரு நத்தம் விஸ்வநாதன். சசிகலாவை எக்காரணம் கொண்டும் நம்ம மறுபடியும் இந்த குடும்பத்துக்கு, அவர் ஒரு காலத்துல சின்னம்மா எங்கள் சின்னம்மா, அப்புறம் அடுத்த நாள் தினகரன் தினகரன் எங்கள் தினகரன், அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம், பழனிசாமி பழனிசாமி பழனிசாமி, விஜய்சாமி விஜய்சாமி விஜய்சாமி. விஜய் நாளைக்கு என்ன தூக்கி எறிய போறாருன்னு தெரியலைங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க டிவியில ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சேன், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்விகள் ஆமாம் உண்மை, இதை ஒண்ணு ஜமுக்காலம் கட்டி இல்ல பெரிய பெட்ஷீட் கட்டி எல்லாம் மறைக்க முடியாது. நீங்க உண்மையான அம்மா வழி தொண்டர்கள், அதிமுக வழிவந்தவர்கள், புரட்சி தலைவரை மறக்காதவர்களா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, பொதுச் செயலாளர் உத்தரவிட்டபடி போய் விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டுட்டு அடுத்த நிமிஷம் பொதுக்குழுவை கூட்டுங்கள் பொதுச் செயலாளரே அப்படின்னா ஒட்டு மொத்த அதிமுக உங்க பின்னாடி நின்றது எடப்பாடி பழனிசாமி பெரிய தர்ம சங்கடத்துல இருந்திருப்பாரு, இல்ல அவர் ராஜினாமா பண்ணக்கூடிய. நீங்க கேக்குற லாஜிக் தாங்க. இன்னைக்கு அவங்க பிரஸ் மீட்டை பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்க்கும் போதே எனக்கு அது புலப்பட்டுச்சு. இன்னைக்கு எந்த இடத்துலயும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கூட பிரஸ் மீட்ல பேசினாங்க. இன்னைக்கு எந்த இடத்துலையுமே தமிழக வெற்றி கழகம் இல்ல விஜய் அரசுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லல. அவங்க முழுக்க முழுக்க ஏன் விஜய் தாவேக்கா கூட போகல, ஏன் பிரேமலதா கூட போகல, ஏன் ஓபிஎஸ் சேர்த்துக்கல, ஏன் கிருஷ்ணசாமி கூட போகல அப்படிங்கறத மட்டும்தான் பேசினாங்க. பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்காம மறுபடியும் அவங்கள தள்ளி வைக்கிறது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும்? என்ன போய் அங்க வாங்க வேண்டியதை வாங்கிட்டு ஓட்டு போட்டு அடுத்த 6 மாசத்துக்கு விஜயோட அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற உத்தரவாதமான உறுதியை பண்ணிட்டு இப்ப அடுத்தது என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, எப்ப மாண்புமிகு ஆக போறோம், சி.வி. சண்முகம் என்ற நான், வேலுமணி என்ற நான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவரு யாரு, அவருக்கு சூப்பர் ஸ்டார்ல அவரு திருப்பி அடிச்சிட்டாரு. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா அவங்களெல்லாம் சேர்த்துறாங்க, சட்ட பிரச்சனை வருகிறாங்க, வெயிட் பண்ணுறோன்னே இப்ப சோர்ந்து சொங்கி போய், சரி சார் நான் இப்ப கூட கேட்கறேன் சார், நான் இதை விட்டுருங்க, இந்த பழைய புராணத்தையே விட்டுருங்க, நான் கேட்கறேன், நாங்க ஆதரித்தது தவறு, ஏதோ ஒரு முறை தெரியாம விஜய் வந்து ஒரு உணர்ச்சி வேகத்துல வந்து நாங்க ஆதரிச்சிட்டோம், விஜய் ஆதரித்தது தவறு அப்படின்னு கேட்க சொல்லுங்க சார். எடப்பாடி பழனிசாமி பனால் இந்த இதை அவங்க உண்மையான அவங்க வளர்த்துறது, அதிமுக வளர்த்துறதான நோக்கம், கட்சியை காப்பாத்துறதான நோக்கம், இரட்டை இலை வாழ்வாங்கு வாழணுங்கிறதான அவங்க நோக்கம், ஏன் வைத்த வளர்த்துறோம், எனக்கு பதவி வரணும், எனக்கு மாண்புமிகு வரணும், எனக்கு வாரியம் வரணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லைல்ல. சி.வி. சண்முகத்தை காலையில இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்திலயோ இல்ல தெரிஞ்சோ தெரியாம அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் நாங்க போய் விஜய் ஆதரிச்சிட்டோம், எங்களுக்கு ஒரே பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லுங்க சார். எடப்பாடி பழனிசாமி பனால் வேற என்ன பண்ண முடியும்? ரைட், இது ஓகேங்க. ஆனா அவர் எழுப்பிய கேள்விகள், இப்ப சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மேல உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், அது கூட அப்பாற்பட்டு அவங்க வச்ச கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா. இப்ப தாவேகாவோட கூட்டணி பேச வந்தாங்க, இவர் வேணான்ட்டாரு. ஓகே, 100 சீட்டு 2.5 வருஷம் முதலமைச்சர் அப்படிங்கறத கூட தவிர்த்திடலாம், அதிமுகங்கிறது பெரிய கட்சி. பிரேமலதா கூட கூட்டணி, தேமுதிக கூட கூட்டணி பேசும்போது அவங்க 1/2% கட்சின்னு சொல்லி விலக்கி விட்டுறாரு. கிருஷ்ணசாமி வந்து அவங்களும் வேணாம் அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. ஓபிஎஸ் உறுப்பினரா சேர்ந்துக்கிறேன்னு வந்து கேட்கிறாரு, அவரும் வேணாம் அப்படின்னு விரட்டி விடுறாரு. அப்ப எல்லாரையும், சசிகலாவையும் அப்படிதான் அனுப்பி விடுறாரு. அப்ப எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டே இருக்கிறாரு. நாங்க போய் கேட்டா எங்களையும் நீக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப எல்லாரையும் நீக்கிக்கிட்டே இருந்தா அப்ப இவருக்கு என்ன தலைமைத்துவம் இருக்கும்? அப்ப இவர் தலைமையின் கீழே எப்படி பணி செய்ய முடியும்னு கேட்கிறாங்கல்ல. அவர் மேல குற்றச்சாட்டை விட்டுருங்க, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மேல. பட் இந்த கேள்விகளுக்கு என்ன நியாயமான பதில் இருக்கு?
அந்த கேள்வியை கேட்கிற அடிப்படை யோகியதையே இவங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்றேன் அதுதாங்க சார். நான் என்ன சொல்றேன், சிவி சண்முகத்துக்கும் எஸ்பி வேலுமணி டீமுக்கும் அந்த யோகியதை தகுதி இல்லைன்னே வச்சுக்கிருவோம். அந்த கேள்விக்கு தகுதி இருக்குல்ல, அந்த கேள்வி நியாயமான கேள்வியான்னு நான் கேட்கிறேன். அந்த கேள்விக்கு என்ன ஒரு லாஜிக்கா பதில் சொல்ல முடியும் உங்களாலன்னு கேட்கிறேன். ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்தக்கூடாது, கட்சிக்கு எதிராக இத்தனை கேஸ் போட்டாரு, சின்னத்தை முடக்கினாரு, அம்மா அலுவலகத்தை அடிச்சு உடைச்சாருன்னு ஒத்த கால நின்ன நத்த விஸ்வநாதன் இன்னைக்கு எந்த பக்கம் நிக்கிறார். அதே மாதிரி சசிகலா கிட்ட திரும்ப அந்த அம்மாவை கொண்டாந்து விட்டோம்னா நாம எல்லாம் போய் கை கட்டி நிக்கணும், வேண்டான்னு தடுத்தது நம்ம அண்ணன். இன்னைக்கு வீரவசனம் பேசுறாரு சிவி சண்முகம், இவர் தான் தடுத்தார். அவர் தானங்க சொல்றாரு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்க 6 பேர் போய் நின்னு கெஞ்சுறோம் கேட்கிறோம், அவரு மறுபடியும் எங்களை தவிர்க்கிறாரு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு, எல்லாரையும் நீக்கிறாரு, உனக்கு என்னப்பா தெரியும் தம்பி, எல்லாம் எனக்கு தெரியும்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா போப்பா அப்படிங்கிறாரு அப்படின்னு. இதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு தொண்டரின் குரலா பார்க்க முடியாதா? 6 மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை நகர்ல பார்த்தனாங்களா, அப்பயே வாய் திறந்து இந்த வீரர்கள் பேசிருக்கலாமே. அப்பயே எடப்பாடி என்ன கத்தி காமிச்சு மிரட்டினாரா? இல்ல எடப்பாடி அகாசாய சூரர் அப்படியே உங்களை 4 பக்கமும் கார்னர் பண்ணாரா? தோத்து போச்சு கட்சி, சோரம் போறதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு பேசிட்டு சார். திருப்பி சொல்றேன் சார், அதிமுக தொண்டர்கள் மத்தியில நான் இதை ஒரு செய்தியாவே சொல்றேன் சார். விஜய்க்கு போய் சார் இன்னமும் சொல்லுங்க சார். சரி எல்லாம் போட்டு சார், கடைசியா கேக்குறேன் சார், நாங்க விஜய் ஆதரிச்சது தவறுதான். மந்திரி சபையிலயோ வாரியத்திலயோ நாங்க பங்கெடுக்க மாட்டோம், நாங்க உண்மையான அம்மாவின் தொண்டர்கள், நாங்க புரட்சி தலைவரின் தொண்டர்கள் அறிவிக்க சொல்லுங்க சார். எடப்பாடி பழனிசாமி இவர் வீட்டுக்கு வந்து நிப்பாரு சார். சார் உங்களுடைய நோக்கம் பதவி, 5 வருஷம் ஏற்கனவே எதிர்கட்சியா இருந்துட்டோம், இனி பதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்கு என்னென்னமோ பண்ணி போய் பார்க்கலாமா, பேராதவனோட எல்லாம் சேர்ந்து மந்திரி பதவி கிடைக்குமான்னு பார்த்தாங்க. அதுக்கு கட்டளை போட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு முதலமைச்சராக்கி அப்பயா மந்திரி சபையில போலாமானாங்க. எப்ப நம்ம சபார்டினேட்டா போய் உட்கார முடியுமா, வேணாம்பா அப்படின்னு அது கட்டளை போட்டாரு பழனிசாமி. அடுத்தது என்ன நெருக்கடி கொடுத்தாங்கன்னா, விஜய் ஆதரிங்க, உள்சைடு இன்சைட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன், விஜய் ஆதரிக்கலான்னு. ஏப்பா 2 கட்சி ஒரு கட்சி எல்லாம் போய் விஜய் ஆதரவு கேட்கிறாரு, நம்ம கிட்ட ஆதரவு கடிதம் கேட்காதவர்கிட்ட எப்படிப்பா போக, அழைக்காத கல்யாணத்துக்கு நாமளே தலப்பா கட்டிட்டு தோல்ல துண்டு போட்டுட்டு போக முடியினாரு, பிச்சுக்கிட்டு போயிட்டானுங்க. இதுதான் சார் ஊரு உலகத்துக்கே தெரியும். இன்னொன்னு பிரேமலதாவை பத்தி சொன்னீங்க, நான் பேர் சொல்லல, உங்க பத்திரிகையாளர்களை உட்கார்ந்து இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஒரு காலத்துல திமுக முந்தா நாள் வரைக்கும் தாங்கி தாங்கி பிடிச்சவங்களே, பிரேமலதாவுக்கு 10 சீட் என்பது அதிகங்க. அது அவருடைய தகுதிக்கு என்றாலும் இது ஸ்டாலின் அவருக்கு தகப்பனையும் மீறிவிட்டார் அப்படிங்கிற அந்த கூட்டணியை அணைச்சு இவங்களே தான் சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு 1/2% இருக்குது, 10 சீட்டு கொடுத்தது அதிகம் அப்படின்னு. அந்த அம்மா 10-12 சீட்டு கேட்டது சார். எல்லாமே நான் கேட்கிறேன் சார், தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி, நான் ஏற்கனவே உங்க டிவில சொன்ன மாதிரி சொல்றேன், இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். இப்ப இவங்க எல்லாம் போய் செம்மலை நான் கேட்கிறேன் சார், 80 வயது வாலிப வயோதிக அன்பர் எல்லா பதவியும் அனுபவிச்சிட்டாரு சார். மாவட்ட செயலாளரா இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்தாரு, மந்திரியா இருந்தாரு, 2 முறை மந்திரியா இருந்து, 3 முறை எம்எல்ஏவா இருந்தாரு, 2 முறை எம்பியா இருந்தாரு சார். அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க சார், இன்னும் என்ன சார் வேணும்? அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற எல்லாருமே நீங்க சொல்ற வாலிப வயோதிக அன்பர்கள் தாங்க. செம்மலைக்கு மட்டும் அது பொருந்துமா? ஒண்ணும் இல்லைங்க, செம்மலை எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்ஜிஆரால் கட்சிக்கு அழைக்கப்பட்டு சேர்க்கப்பட்ட ஒரு மூத்த தலைவர், உங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். போன மாசம் கட்சியில சேர்ந்து இந்த மாசம் சீட்டு கிடைச்சு இன்னைக்கு எம்எல்ஏவாலாம் இருக்கிறாங்க உங்க கட்சியில. அப்ப இத்தனை வருஷமா அதிமுகல வேலை செஞ்சு இவ்வளவு ஒரு பெரிய பெரிய பதவிகள்லாம் பார்த்தவருக்கு இயல்பா அந்த உழைப்புக்கேற்ற பலன் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற நியாயம் தானே. உடனே அவர் வயசாகி போச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, உனக்கு என்ன அப்படின்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன 50 வயசு ஆகுது? கூட இருக்கிற எல்லாருக்கும் எத்தனை வயசு ஆகுது? நீங்க பொதுச் செயலாளரா இருக்கிறவரையா 2ஆம் நிலை தலைவர்களையும் ஒப்புமைப்படுத்தி கேள்வி கேட்கறது, இத கருணாநிதி கேட்க முடியுமா? கருணாநிதி இந்த கட்சியுடைய அவங்க கட்சியில இருந்து அதை கேட்டாலும் இது நியாயமான கேள்விதான், அது ஒண்ணும் தவறு இல்ல. நான் கேட்கறது இல்ல, கருணாநிதி தன்னுடைய அந்திம காலம் வரைக்கும் வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு திமுக தலைவரா தொடர்ந்தாரு. நீங்க முதல் நிலையா இருக்கிற பொதுச் செயலாளர் 2ஆம் செம்மலைக்கு நான் மரியாதைக்குரிய அவருக்கு என்ன கேட்கிறேன்னு இதுதான் சொல்றேன், ரிட்டையர் பண்ணுங்க. இந்த மாதிரி இவங்களெல்லாம் ஒரு அடுத்த தலைமுறை வரணும். அதிமுக பிரச்சனையே எம்ஜிஆர் கிட்ட அடங்கி போனீங்க, அவர் நடிகருக்குனால பயந்து போனீங்க, புரட்சி தலைவர்கிட்ட பயந்து போனீங்க, நடிகர்னால கூட இருந்த பழனிசாமி நேத்து வரைக்கும் நம்ம கூட தானே உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு அடங்க மறுக்கிறார்கள். இதே தான் பன்னீர்செல்வத்துக்கு ஏற்பட்டுச்சு. நான் கேட்கிறேன், who is next? வேலுமணியை தலைமையாக்க சொல்லுங்க, சிவி சண்முகம் விட்டுருவாரான்னு, இல்ல நத்தவிஸ்வநாதன் தலைமையாக்க சொல்லுங்க, தங்கமணி விட்டுருவாரான்னு. இது நண்டுகள், பதவி வெறி பிடிச்ச நண்டுகள், கொளுத்த பக்கம் தேடி போயிருக்கிற கொளுத்த வண்டுகள். இது சாயம் வெளுத்து போச்சு. ஆக மொத்தம் அதிமுக முடிக்கிறாங்க. அந்த அம்மாவும் புரட்சி தலைவர் அங்க புரண்டு படுத்திருப்பாங்க. புரட்சி தலைவர் தொப்பியை கழட்டி மூஞ்சில வச்சுட்டு பாவிகளா இப்படிலாம் பண்றீங்கன்னு சாபம் விட்டுருப்பார்.